ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐயில் சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எனி டிகிரி தகுதிக்கு 541 காலி பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பம் செய்யலாம். 14/7/2025 நல்ல ஒரு சேலரி 20.43 லட்சம் பர் ஆனம் சேலரி சொல்லியிருக்காங்க. விவரங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பொழுதுதான் உங்களது மொபைலுக்கு ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது எஸ்பிஐ பற்றிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பதவிக்கு அப்படின்னு ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸருங்கிற பதவிக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இணையதளம் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு. 24/6/2025 14/7/2025 வரைக்கும் ஆணுதளம் மூலியமாக இணையதளத்தில் விண்ணப்பம் செய்யலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலோடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். இதற்கான வயது வரம்பு தளர்வு உண்டு. அதை பற்றி விவரங்கள், கேட்டகரி வைஸ் வேக்கன்சிஸோட விவரங்கள் இன சுழற்சியின் அடிப்படையில் வெளியிட்டிருக்காங்க. இதில் இணையதளத்தின் மூலியமாக விண்ணப்பம் செய்யல 14/7 போன்ற விவரங்கள் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் உண்டு. ஆகஸ்ட் ஜூலையில் இருக்கும் அப்படிங்கிற விவரங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன் உண்டு, செப்டம்பரில் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 3 சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு உண்டு. அதை பற்றி விவரங்கள் அக்டோபர் நவம்பரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அண்ட் குரூப் எக்ஸசைஸ் போன்ற விவரங்கள் உண்டு. எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பார்த்திங்கன்னா வயது வரம்பு 21 வயது முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கணும் போன்ற விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எசென்சியல் அகடாமிக் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். அதை பற்றி விவரங்கள் உண்டு. செலெக்ஷன் ப்ரொசீஜர், ஸோ மார்க்கோட விவரங்கள், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி டெஸ்ட் போன்ற விவரங்கள் உண்டு. இதற்கான கொஸ்டின் மார்க் விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷனில் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், டேட்டா அனலைசிஸ் போன்ற தேர்வுகள் உண்டு. அதை பற்றி விவரங்களும் கொடுத்துருக்காங்க. தேர்வு 2 அதை தேர்வு 3 பற்றி விவரங்களும் கொடுத்துருக்காங்க. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அதை பற்றி விவரங்கள், மேக்ஸிமம் மார்க்கோட விவரம், இன்டர்வியூ போன்ற குரூப் எக்ஸசைஸ் போன்ற விவரங்களும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பற்றி விவரங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 750 ரூபா உண்டு. இதுக்கு பாண்டு உண்டு 2 லட்ச ரூபா உண்டு சொல்லியிருக்காங்க. மினிமம் பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் உண்டு. அதை பற்றி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முழுவதும் படித்து புரிந்து கொண்ட பிறகு இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். 541ங்கிற பதவி ஒரு நல்ல பதவி, நல்ல ஒரு சேலரி. மிஸ் பண்ணாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.